நவக்கிரக தோஷம் விலகுவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியுள்ள சக்தி வாய்ந்த கோளாறு பதிகத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் கர்ம வினையின் வேகத்தை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். நவக்கிரக தோஷம் விலக பாராயணம் செய்ய வேண்டிய கோளாறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு 9 கிரகங்களும் குற்றமற்ற நன்மையே புரியும், இடர்கள் ஏதும் புரியாது என்பதே. என்பொடு கொம்பொடாமை இவை மார்விலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் 9 1 7 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: அனைத்து நட்சத்திரங்களும் நாள்களும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு எவ்வித இடரும் புரியாது, மாறாக நன்மையே விளைவிக்கும் என்பதே. உருவளர் பவள மேனி ஒளி நீரணிந்த உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: திருமகள், துர்க்கை, அஷ்டதிக்கு பாலகர்கள், பூமியை இயக்கும் அதிதேவதை ஆகியோர் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர், குற்றமற்ற செல்வமும் வந்து சேரும் என்பதே. மதிநுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: சினமிகுந்த கூற்றுவன், அக்கினி, காலனின் தூதுவர்கள் ஆகியோர் இடர் புரியாமல் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர், கொடிய நோய்கள் வருத்தாது என்பதே. நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள்தனோடு விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பாடலின் பொருள்: கொடிய சினத்தை உடைய அரக்கர்களாலும் பஞ்ச பூதங்களாலும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு இடர் நேராது, மாறாக நன்மையே விளையும், இல்லாமையாகிய வறுமை வராது என்பதே. வாழ்வரி யதல தாடை வரி கோவணத்தர் மடவாள்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் கோளரி யுழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: சிங்கம், புலி கொல்லும் தன்மை கொண்ட யானை, பன்றி, கொடிய நாகம், கரடி ஆகியவைகளால் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு இடர் நேராது, மாறாக நன்மையே விளையும் என்பதே. செப்பில முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பு முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையாக வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: வெப்பம், குளிர்வாதம், பித்தம் முதலான நாடிகள் தம் இயல்பிலிருந்து நீங்காமல் இப்பதிகத்தை ஓதும் சிவனடியார்களுக்கு நன்மையே விளைவிக்கும் என்பதே. மேல்பட விழி செய்தன்று விடமேலிருந்து மடவாள்தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனை பெரும் இடர் எய்தியது, அதுபோன்ற இடர்கள் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியார்களுக்கு நேராது, ஆழ்கடலும் நன்மையே செய்யும் என்பதே. பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடெருக்கு முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும்
அலைகடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: நான்முகன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, தேவர்கள் ஆகியோர் அனைவரும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர். மேலும் வரும் காலங்கள் பலவும் கடலும் மேருமலையும் நன்மையே விளைவிக்கும் என்பதே. கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன், மத்தமும் அதியும் நாக முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால், புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே, அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்பாடலின் பொருள்: புத்தரையும் சமணரையும் வாதில் வெல்லும் நிலையான வெற்றியை உடையது சிவபெருமானின் திருநீறு. இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு எவ்வித இடரும் நேராது உண்மை காத்து நிற்கும் பெருமானின் திருநீறு. தேனமர் பொழில் கொள்ளாளை விளை செந்நெல் தொன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ, நான்முகனாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன், தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொல், மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. இப்பாடலின் பொருள்: இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நாள்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் நன்மையே புரியும், இது நம் ஆணை என்பதே. திருஞான சம்பந்தரின் இந்த 11 கோளாறு பதிகங்களையும் தினமும் பாராயணம் செய்ய நவக்கிரக தோஷம் விலகும்.